மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். கிவிலோயா திட்டத்தின் கீழ் எந்தவொரு இனவாத நோக்கமும் இல்லை, அரசாங்கம் அறிவிப்பு. கிவிலோயா திட்டத்தின் கீழ் எந்தவொரு இனவாத நோக்கமும் அரசாங்கத்துக்கு இல்லை. முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்ட மக்களின் நீர் பிரச்சினையின் அத்தியாவசிய தேவையை உணர்ந்து 6 மடங்கு செலவு அதிகரிப்பில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே இதனை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்ட மக்களின் நீர் பிரச்சினைக்கு தீர்வினை வழங்குவதற்காகவும் குறிப்பாக விவசாய நடவடிக்கைகளுக்கு நீர்ப்பாசனத்தை வழங்குவதற்குமானதுமான அத்தியாவசிய வேலை திட்டமாகவே இந்த கிவிலோயா திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆனால் இது எமது அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டம் அல்ல. 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அப்போதைய அமைச்சரவை குறித்த கிவிலோயா அபிவிருத்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்தது. இதற்காக அக்கால பகுதியில் 4170 மில்லியன் ரூபாய் செலவு மதிப்பிடப்பட்டிருந்தது. இது மகாவலி எல் வலயத்துக்குள்ளேயே காணப்படுகின்றது. 4 ஆண்டுகளுக்குள் இத்திட்டத்தை நிறைவு செய்வதற்கும் திட்டமிடப்பட்டிருந்தது. எவ்வாறு இருப்பினும் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அந்த திட்டம் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை. கோவிட் தொற்று மற்றும் அதன் பின்னரான பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட காரணிகளால் இந்த திட்டம் இடைநடுவில் கைவிடப்பட்டது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் அத்தியாவசியமானது என இனங்காணப்பட்ட வேலை திட்டத்தை தற்போது நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதற்கமைய தேசிய நிதியத்தின் ஊடாக 2026 தொடக்கம் 2031ஆம் ஆண்டு வரை இந்த திட்டத்தை முன்னெடுத்து அதனை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். எவ்வாறு இருப்பினும் அன்று 4170 மில்லியன் ரூபாய் செலவில் இதனை நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் தற்போது அது 23,456 மில்லியன் ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. ஆரம்பிக்கப்பட்ட போது மதிப்பிட்ட தொகையை விட 6 மடங்கு செலவு அதிகரித்துள்ளது. இதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டு எவருக்கும் நீர் வழங்கப்படுவதில்லை. இனத்தை அடிப்படையாக கொண்டு எவருக்கும் நீர் வழங்கப்படுவதில்லை. எனவே இதனை அரசியல் மயமாக்கி வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக பயன்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். இத்திட்டத்தை முன்னெடுப்பதில் அரசாங்கத்துக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சுவிஸ் தூதுவருடனான 19ஆம் தேதி நடைபெறவிருந்த தமிழ் தரப்புகளின் சந்திப்பு கூட்டத்தை ரத்து செய்யும்படி MA சுமந்திரன் கோரியதாக தகவல். இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் கோரியதை அடுத்து அனைத்து தமிழ் தரப்புகளையும் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான சந்திப்பு இழுபறிக்கு உள்ளாகியுள்ளது. சுவிஸ் அரசின் ஏற்பாட்டில் வரும் 19ஆம் நாள் கொழும்பில் நடைபெறவிருந்த இந்த சந்திப்பை ரத்து செய்யுமாறு MA சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து தூதரகத்தின் ஏற்பாட்டிலான இந்த சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளும் சிவில் சமூகத்தின் சார்பில் மூத்த சட்டத்தரணி குமார வடிவேல் குருபரனும் பங்கேற்பதென தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரசியல் தீர்வு குறித்து தமிழ் தேசிய தரப்புகள் ஒருமித்த நிலைப்பாட்டுக்கு வரவேண்டியதன் அவசியத்தை முன்னிறுத்திய கலந்துரையாடல் ஒன்றுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் எதிர்வரும் 15ஆம் நாள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய 15 வரையான சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கு இதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பிற்கு பதிலளித்த தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தனிப்பட்ட காரணங்களால் தன்னால் கலந்துரையாடலில் பங்கேற்க முடியாது என்றும் கட்சியின் பிரதிநிதி ஒருவரை அனுப்பி வைப்பதாகவும் கூறியதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் அரசியல் தீர்வு குறித்து கலந்துரையாடும் நோக்கில் 19ஆம் நாள் தமிழ் தேசிய கட்சிகள் சந்திப்பதற்கு ஏற்பாடாகி இருந்த நிலையில் அதற்கு முன்னதாக சிவில் சமூகத்தின் பங்கேற்புடனான ஒரு கூட்டத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தரப்பு ஏற்பாடு செய்துள்ளமை குறித்து சுவிஸ் தூதுவரிடம் அதிருப்தி வெளிப்படுத்திய எம்.ஏ. சுமந்திரன் 19ஆம் நாள் நடைபெறவிருக்கும் கூட்டத்தை ரத்து செய்யும்படி கோரியுள்ளார். இதையடுத்து குறித்த நாளில் சந்திப்பு இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் அது பிற்போடப்படலாம் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த சந்திப்பு பிற்போடப்படுவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக சுரேஷ் பிரேமச்சந்திரனும் தெரிவித்துள்ளார். புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்திற்கு அமைய செயற்பட்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை. புத்த சாசனத்தையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் அழித்து புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு அமைய செயற்பட்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று அரசாங்கம் நினைப்பது முற்றிலும் தவறாகும். மாகாண சபை தேர்தலை நடத்தினால் நாங்கள் அமோக வெற்றி பெறுவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற இளைஞர்களுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தலைமையிலான அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன் அரசாங்கம் இளைஞர்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியது. ஆனால் இன்றளவில் எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. நாட்டு மக்கள் தற்போது தெளிவாக உள்ளார்கள். தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதிகளால் ஏமாற்றமடைந்து விட்டோம் என்பதை இளைஞர்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள். இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம். புத்த சாசனத்தையும் நாட்டின் கலாச்சாரத்தையும் அழித்து புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு அமைய செயற்பட்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று நினைப்பது முற்றிலும் தவறாகும். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பிக்குகள் இன்றும் சிறையில் உள்ளார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் எம்மை கைது செய்வதற்காக அரசாங்கம் குறிப்பிட்டது. ஆனால் தற்போது சாட்சிகள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகவே விசாரணைகள் நடவடிக்கைகள் தாமதமாகும் என்று அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிடுகின்றார். அரசாங்கத்துக்கு சார்பாக செயற்பட்ட நபர் போலீஸ்மா அதிபராக செயற்பட்டுள்ளார். இதற்கமைய போலீஸ்மா அதிபர் ஊடக அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுகிறது. இது முற்றிலும் தவறானதாகும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய வெளிவிவகார சேவையின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் சந்திப்பு. ஐரோப்பிய வெளிவிவகார சேவையின் பிரதிநிதிகள் செவ்வாய்க்கிழமை பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரியாவை சந்தித்தனர். ஐரோப்பிய வெளிவிவகார சேவையின் பிரதிநிதிகள் குழுவினரை வரவேற்ற பிரதமர் இலங்கையின் முக்கிய அபிவிருத்தி மற்றும் பொருளாதார பங்காளியாக ஐரோப்பிய ஒன்றியம் விளங்குவதை சுட்டிக்காட்டியதுடன் இருதரப்புக்கும் இடையிலான நீண்டகால பங்காளித்துவத்தை மேலும் பலப்படுத்தலும் ஆழப்படுத்தலும் எத்துணை முக்கியமானது என்பதை வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் ஏற்பட்ட சூறாவளியை தொடர்ந்து இலங்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கிய காலோசிதமான உதவிகளுக்காக பிரதமர் தனது பாராட்டுக்களை தெரிவித்ததோடு தேவை ஏற்பட்ட தருணங்களில் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ந்து காட்டி வரும் ஒற்றுமையையும் ஆதரவையும் விசேடமாக சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்த இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. மேம்படுத்தப்பட்ட பொருளாதார ஈடுபாடு, வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை எளிதாக்குவதற்கு தேவையான சட்டம் மற்றும் கொள்கை மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதன் முக்கியத்துவத்தை பிரதம மந்திரி வலியுறுத்தியுள்ளார். பொருளாதார ஸ்திரத்தன்மை, நல்லாட்சி ஆகியவற்றை பலப்படுத்துவதற்கும் நிலையான வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கு உகந்த சூழலை உருவாக்குவதற்கும் புதிய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் தற்போதைய முயற்சிகள் மற்றும் சீர்திருத்தங்கள் குறித்து பிரதிநிதிகள் குழுவிற்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஐரோப்பிய வெளிவிகார சேவையின் ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான பதில் முகாமைத்துவ பணிப்பாளரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கூட்டுக்குழுவின் இணைத் தலைவருமான பப்போலோ பம்பலோனி, ஐரோப்பிய ஒன்றிய தூதுவரும் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் தலைவருமான காமென் மெரோனா, ஐரோப்பிய வெளிவிகார சேவை மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவின் பிரதிநிதிகள், பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகாரிகா போகாகாவத்த மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். தென்கொரியாவின் கிராமப்புறங்களில் பிறப்பு எண்ணிக்கையை அதிகரிக்க இலங்கை பெண்களை கொண்டு வரச் சொன்ன தென்கொரியாவின் மேயரின் கருத்தால் சர்ச்சை.
தென்கொரியாவின் சவுத் ஜோலா மாகாணத்தில் உள்ள ஜிண்டோ என்னுமிடத்தில் மேயராக இருப்பவர் கிம் ஹி ஷூ. பல நாடுகளைப் போல தென்கொரியாவில் பிறப்பு வீதம் கணிசமாக குறைந்து வருகின்றது. இந்நிலையில் தென்கொரியாவின் கிராமப்புறங்களில் பிறப்பு எண்ணிக்கையை அதிகரிக்க இலங்கை மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளிலிருந்து பெண்களை கொண்டு வருவது உதவும் என்று கூறியுள்ளார் கிம். கிம்முடைய கருத்துக்கு உடனடியாக கடும் எதிர்ப்பு உருவாகியுள்ளது. பலரும் கிம் பயன்படுத்திய வார்த்தைகள் மனதை புண்படுத்தும் வார்த்தைகள் என்று விமர்சித்துள்ளதுடன் அவர் பெண்களை பிரச்சனையை தீர்க்க உதவும் ஒரு தீர்வாக குறைத்து மதிப்பிட்டு விட்டதாகவும் கடிந்து கொண்டுள்ளனர். தென்கொரியாவின் பிறப்பு வீதம் குறைய காரணம் பெண்கள் குறைவாக உள்ளதை குறித்தது அல்ல, அது இளைஞர்கள் எதிர்கொள்ளும் அழுத்தம் தொடர்பிலானது என்கிறார்கள் விமர்சகர்கள். சர்ச்சை எழுந்ததைத் தொடர்ந்து தான் பயன்படுத்திய வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டுள்ள கிம் தான் சொல்ல வந்தது பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட குடும்பங்கள் மற்றும் வெவ்வேறு நாடுகளுக்கு இடையிலான திருமணம் ஆகிய விடயங்களுக்கு ஆதரவளிப்பதை குறித்தது என்றும் விளக்கமளித்துள்ளார். திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று வளர்க்க தங்கள் பொருளாதாரம் போதுமானது அல்ல என இளைய தலைமுறையினர் கருதுகின்றார்கள். ஆக தென்கொரியாவின் கிராமப்புறங்களில் மக்கள் தொகை குறைந்து வருவதை தவிர்க்க வெவ்வேறு நாடுகளைச் சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள ஊக்குவிக்கும் வழக்கம் உண்மையாகவே உள்ளது. அப்படி வேறு நாடுகளில் இருந்து வந்து தென்கொரியர்களை திருமணம் செய்து கொள்ளுவோரில் பலர் மொழி பிரச்சனை, தனிமை, பாராபட்ச நடத்தப்படுதல் என்னும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அத்துடன் மக்கள் இந்த விடயத்தில் தொடர்பில் ஏற்கனவே விவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். விவாதம் பிறப்பு வீதத்தை மட்டும் குறித்தது அல்ல, சமத்துவம், மரியாதை மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு உண்மையாகவே தேவையான விடயங்கள் குறித்து ஏற்கனவே மக்களிடையே விவாதங்கள் நடந்து வருகின்றன. எனவேதான் கிம் வேறு நாடுகளிலிருந்து பெண்களை கொண்டு வர வேண்டும் என்று கூறிய விடயம் மக்கள் மனதை காயப்படுத்திவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள கொலை வழக்கில் 12 பேருக்கு மரண தண்டனை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் குற்றவாளிகளாக இனங்காணப்பட்ட 12 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 பேருக்கு 5 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த 23 பேர் இந்த வழக்கிலிருந்து நிரபராதிகளாக கருதி விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கம்பஹா மேல் நீதிமன்றத்தின் 3 அடங்கிய நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை அறிவித்தது. இந்த வழக்கில் 41 பேருக்கு எதிராக சட்டமா அதிபரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தின் போது 2022ஆம் ஆண்டு மே மாதம் திகதி நித்தம்புவ பகுதியில் புல்லனறுவை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரள மற்றும் அவரது பாதுகாப்பு காவலர்களை தாக்கி கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, முதல்வர் ஸ்டாலின் தெரிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக கூட்டணியில் ஆட்சிக்கு பங்கு கோரும் சிலரை மறைமுகமாக சாடியுள்ளார். ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, இது எங்களுக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த இடையில் சிலர் திட்டமிட்டு சதி செய்கிறார்கள் என்று அவர் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இந்த பேச்சு கூட்டணி கட்சிகள் இடையே ஏற்படும் சில கோரிக்கைகள் மற்றும் பதட்டங்களை குறிப்பதாக பார்க்கப்படுகின்றது. திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி பயணம் தொடரும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி பயணத்தில் தமிழ்நாடு வரலாறு காணாத வகையில் வெற்றி நடை போட்டு செல்கின்றது. இந்த வெற்றி பயணம் திராவிட மாடல் 2 ஆட்சியிலும் தொடரும் என்று அவர் பேசியுள்ளார்.
கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு பல குடும்பங்களின் தலையெழுத்தை மாற்றியுள்ளதாகவும் இந்த பயணம் தொடரும் என்றும் அவர் நம்பிக்கையை தெரிவித்துள்ளார். மக்கள் நம்பிக்கை திமுக அரசின் மீது அதிகரித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். திமுக அரசு தொடர்ந்தால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும் என்று மக்கள் நம்புகின்றார்கள். பல நன்மைகளை செய்து வரும் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றியம் பல நெருக்கடிகளை கொடுத்து துரோகத்தையும் அநீதியையும் செய்து வருகின்றது என்று அவர் மேலும் சாடியுள்ளார். ஒன்றிய அரசின் அணுகுமுறைக்கு எதிராக தமிழக மக்கள் திமுகவுடன் நிற்கின்றார்கள் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு உலக அரங்கில் தனித்துவமான அடையாளத்தை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். எலக்ட்ரானிக்ஸ், மோட்டார் வாகனம், ஐடி, ஜவுளித்துறை என்று பன்முகப்படுத்தப்பட்ட மாநிலமாக உலக அரங்குகளில் தமிழ்நாடு தன்னை அடையாளப்படுத்தியுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தொழில்துறை வளர்ச்சி, முதலீடு ஈர்ப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதை இது காட்டுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இந்தியா செல்கிறார் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் 3 நாள் பயணமாக எதிர்வரும் 17ஆம் தேதி இந்தியா செல்கின்றார். டெல்லியில் நடைபெறவுள்ள செயற்கை நுண்ணறிவு AI உச்சி மகாநாட்டிலும் அவர் பங்கேற்க உள்ளார். பிரதமர் மோடியை சந்தித்து இந்தியா மற்றும் பிரான்சுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட தொடர்பிலும் கலந்துரையாடப்பட உள்ளது என இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் பிராந்திய சர்வதேச விவகாரங்களில் இருதரப்பு நலன்கள் சார்ந்த விடயங்கள், இந்தோ பசிபிக் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் கலந்துரையாட உள்ளனர். மும்பையில் நடைபெறும் இந்தியா பிரான்ஸ் புத்தாக்க ஆண்டு 2026 நிகழ்ச்சியிலும் பிரதமர் மோடி, பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரோன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். வடமேற்கு லண்டன் கிங்ஸ்பரி பாடசாலை ஒன்றில் கத்திக்குத்து, 2 சிறுவர்கள் வைத்தியசாலையில். வடமேற்கு லண்டனில் உள்ள பாடசாலை ஒன்றில் 2 சிறுவர்கள் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். லண்டன் நேரப்படி நேற்று மதியம் கிங்ஸ்பரி உயர்நிலை பாடசாலையில் குறித்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றது. இதில் 13 மற்றும் 12 வயதுடைய 2 சிறுவர்கள் தாக்கப்பட்ட நிலையில் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இருவரும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக கூறப்படுகின்றது. சுற்றுப்புற சூழ்நிலைகள் காரணமாக பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரிகளால் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், இருப்பினும் இது ஒரு பயங்கரவாத சம்பவமாக அறிவிக்கப்படவில்லை என்றும் துப்பறியும் அதிகாரி லூக் வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார். கொலை முயற்சி சந்தேகத்தின் பேரில் 13 வயதுடைய சிறுவன் ஒருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும், தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஆயுதம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் வில்லியம்ஸ் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை டெய்லி மெயில் வெளியிட்டுள்ள செய்தியில், தாக்குதலின் போது சந்தேக நபர் அல்லாஹு அக்பர் என்று கத்தியதாக கூறப்படுகின்றது. பாடசாலையின் தலைமை ஆசிரியர் அலெக்ஸ் தோமஸ், இந்த சம்பவம் முழு பாடசாலை சமூகத்திற்கும் ஒரு ஆழமான அதிர்ச்சிகரமான நிகழ்வு என குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் உயர்நிலை பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச் சூடு, 9 பேர் பலி. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள டம்ளர் ரிச்சில் நேற்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூடு உயர்நிலை பாடசாலை ஒன்றில் இடம்பெற்றதாக நம்பப்படுகின்றது. அந்த பாடசாலையில் இருந்த 6 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் மற்றொருவர் உயிரிழந்துள்ளதாக சிபிசி நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதே நேரம் தாக்குதல் தாரியும் இதில் உயிரிழந்ததாகவும் 25 பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். தாக்குதலுக்கான காரணம் மற்றும் துப்பாக்கிச்சூடு குறித்த விரிவான விவரங்கள் வெளியாகவில்லை. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays.
From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.